டாட்டா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கங்க. வணக்கம் பாஸ்கர். தொடர்ச்சியா நம்ம ரிப்பு போட ஆரம்பிச்சதுலேருந்து, அவங்களே இப்போ போடுறாங்க. எஃபெக்டிவ்லி கோயிங் டு எண்ட் அப்படின்லாம் ஒவ்வொரு பிரசிடென்ட்டும் பேசுறாங்க. நெறைய பேர் பேசிட்டாங்க இப்போ. ஐரோப்பாலேருந்து பேசினவங்க நெறைய 2 பெண் அ அதிபர்ன்னு சொல்றாங்க. ஜனாதிபதின்னு சொல்ற பழக்கம் இல்ல. ம். அப்புறம் கனடியன் பிரைம் மினிஸ்டர் பேசினது. இது எல்லாமே வந்து நம்ம வச்ச டைட்டில் மாதிரியே அந்த ம். அந்த அந்த வார்த்தைய யூஸ் பண்ணாரு. கனடியன் பிரைம் மினிஸ்டர் வந்து "த அமெரிக்கன் ஹெஜெமனி கோயிங் டூ எஃபெக்டிவ்லி எண்ட்" அப்படின்னு. ம். அது அது வந்து அத எப்படி நம்ம டைட்டிலா வச்சோமோ தெரியல. பட் அந்த ஹெஜெமனி எண்டுக்கு வருதா இல்லையான்றது இனிமே தான் பார்க்கணும். ஆனா ஒரு ம். விஷயம் தீர்க்கமா தெரியுது. ட்ரம்ப் வந்து வடிவேல் மாதிரி துண்ட சுழட்டிக்கின்னு "வாடா நீ சண்டைக்கு வாடான்னு" எல்லாரையும் வம்பிழுக்கிறத இன்னைக்கு நேத்து இல்ல 2018 இருந்தே பார்க்க முடியுது. ஏன்னா அவரு ம். எல்லாரையுமே வம்புக்கு இழுக்கிறாரு. குறிப்பா அ கிழக்கு ஆசிய நாடுகளையும் சரி, மத்திய நாடுகள் அப்படிதான் இழுத்துன்னு இருந்தாரு. இப்போ யூரோப்பையும் ரொம்ப அருகாமையிலே இழுக்கிறாரு. கனடாலருந்து கிரீன்லாந்து, வெனிசுவேலா ஒருத்தர விட மாட்டேங்கிறாரு. லாட்டின் அமெரிக்கன் கன்ட்ரீஸ் யாரையும் விட மாட்டேங்கிறாரு. ம். அவரு "வாடா நீ சண்டைக்கு வாடாங்கிற" மாரியே கூப்பிடுறாரு. இதில கவனிக்கும்போது இப்ப நீங்க ஒரு இது அந்த வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் உடைய அந்த டாவோஸ்ல நடக்கிற அந்த கூட்டத்தில நடந்த ஒரு உரைய தமிழ்ல எழுதி கட்டுரையா போட்டிருந்தீங்க. அத ம். ஒரு அறிமுகமா சொல்லிட்டாக்கா, எனக்கு 2, 3 கேள்விகளும் இருக்கு. நானும் பகிர்ந்துக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு. அதுலருந்து போலான்னு நெனைக்கிறேன். அதனுடைய முக்கியத்துவம், அந்த வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம்ல நடந்த அந்த உரையின் முக்கியத்துவத்த சொன்னோம்னா, நம்ம மக்களுக்கு ஏன்னா அது ஆங்கிலத்தில தான் இருக்கு. தமிழ்ல நீங்க தான் ஒரு ஒரு பக்க கட்டுரை எழுதியிருக்கீங்க. ம். மக்கள் பார்வைக்கும் வந்திருக்கு அது WhatsAppல. எங்கேயாவது ஒரு பொது தளத்திலயும் வைக்கலாம். ம். அந்த பேச்சினுடைய முக்கியத்துவம், அது எத நோக்கி நகர்த்தும் அப்படிங்கிறத நீங்க ஒரு அறிமுகமா இங்க சொன்னீங்கன்னா, அத ஒட்டி அந்த எபிசோட் பேசலாம். சரி. இது நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்கிறது என்னன்னா, இது எந்த ஒரு காலகட்டத்தில இது வருது அப்படின்றது. ஒண்ணு பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு கூட யாரோ காலையில பகிர்ந்திருந்தாங்க. உலக அளவுல பொருளாதார வளரக்கூடிய வளர்ச்சி அதிகமா இருக்கக்கூடிய நாடுகள்னு பார்த்தாங்கன்னா, சீனா, இந்தியா போன்ற நாடுகள் தான் அடுத்த 4, 5 வருஷத்துக்கு தொடர்ந்து 4% மேல வளரும் அப்படின்றது. இந்தியா ஒரு 6.4% வளரும் பொருளாதாரம்னு போட்டிருக்கு. உலகத்திலேயே அதிவேகமாக வளரக்கூடிய நாடுகளுடைய பட்டியல்ல, பெரும் நாடுகள் பட்டியல்ல இந்தியா முதல் இடத்துல இருக்குது. சைனாவும் இருக்குது. ம், ஆனா சைனா நம்மளோட 100 மடங்கு பெரிய பொருளாதாரம். அதனால நாம அவங்கள வச்சு கம்பேர் பண்ண முடியாது. ம், பட் ஐரோப்பா நாடுகளோ, அமெரிக்காவோ பொருளாதார அடிப்படையில அவங்களுடைய வளர்ச்சின்றது ரொம்ப குறைச்சலா போகுது. ம், இதுக்கு இடையில தான் இப்ப ட்ரம்ப் என்ன சொல்றாரு, எங்க ஊர்ல இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாமே மற்ற ஊர்கள்ல இருந்து வந்த மக்கள் எடுத்துக்கிறாங்க. மற்ற நாடுகளைச் சேர்ந்தவர்கள் இங்க குடிபெயர்ந்து எங்க மக்களோட நல்லா வேலை செய்றாங்க. அவங்கள இது பண்றாங்க 1. ம், அதனால எங்க மக்களுக்கு திறன் இல்லாம போயிருச்சு. இனிமே அவங்களோட திறன வளர்த்து நான் அவங்களுக்கு வேலை குடுக்க போறேன் அப்படின்றது ட்ரம்ப்புடைய முதல் இதுவா தோணுது எனக்கு. அவருடைய ஃபர்ஸ்ட் இதுவே அதுதான். ம், 2வதா அவர் என்ன சொல்றாரு, அதுல தான் என்ன சொல்றாரு, வெளிநாட்டுல இருந்து ஆட்கள் வர்றத தவிர்க்க போறேன் அப்படின்னு. ம், அதுதான் இந்த வெளிநாட்டுல இருந்து வர்றவங்கள எல்லாரும் தூக்கி, அதாவது இல்லீகலா இருக்கிறவங்க, சட்ட விரோதமா இருக்கிறவங்க எல்லாம் நான் வெளிய அனுப்ப போறேன்னு சொல்லிட்டு, சட்டப்பூர்வமா வந்தவங்களையே நெறைய பேர வெளியில அனுப்பிச்சுட்டு இருக்கிறாரு. சோ, நம்ம இதோடைய பின்னணி பார்த்தோம்னா, வளர்ச்சியோடைய விகிதம் குறைஞ்சுட்டே வருது 1. 2வது இப்போ ட்ரம்ப் தன்னுடைய நாட்டுல இருக்கக்கூடிய புது வேலை வாய்ப்பு போகுது அப்படின்றது 1. 2வது உற்பத்தி செய்யக்கூடிய திறன் போயிட்டே இருக்குது. நாங்க எதையுமே உற்பத்தி பண்ணல எங்க நாட்டுல. இவரு ரொம்ப தெளிவா சொன்னாரு. அமெரிக்காவுடைய தொழில்துறை மந்திரி இப்ப அ உலக பொருளாதார நிறுவனம் வேர்ல்ட் எக்கானமி ஃபோரம்ல பேசும்போது ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த சொல்றாரு. இனிமே எங்க நாட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை நாங்கள் தான் உற்பத்தி செய்வோம். ம்.
எங்க நாட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருள் எல்லாம் இனிமே நாங்க வெளிநாட்டுல இருந்து வாங்க மாட்டோம். ம். அதுக்கான இதுதான் நாங்க இப்போ மேற்கொண்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப தெளிவா சொல்றாரு. ம். ஸோ இதுதான் வந்து நான் ஒரு மிகப்பெரிய ஒரு இது மாற்றமாக நான் பார்க்கிறேன். ம். ஏன்னா அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, ம். நாம வந்து இது நாள் வரைக்கும் எங்கெல்லாம் சீப்பா வந்து நமக்கு லேபர் கிடைக்குதோ ம். அங்கெல்லாம் வந்து நம்ம போய் உற்பத்தி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம போக ஆரம்பிச்சோம். ம். ஆனா அந்த முயற்சி வந்து ஒரு தோல்வியில தான் போய் அமையுது. ம். தோல்வியில தான் முடிஞ்சிருக்குது இது வரைக்கும். ம். நமக்கு அதுல பெருசா எங்கேயும் வெற்றி கிடைக்கல. ம். ஏன்னா நாம வந்து எங்கெல்லாம் வந்து அஹ், உற்ப இது வந்து நமக்கு தொழிலாளர்கள் சீப்பா கிடைக்கிறாங்கன்னு போனோமோ, ஒண்ணு நமக்கு தொழில் செய்யக்கூடிய அந்த திறன் நம்ம ஊர்ல இருந்து போயிருச்சு. ம். 2வது கொஞ்ச நாள் கழிச்சு அவன் வந்து அவனுடைய விலை அதிகமாக அதிகமாக ம். நமக்கு வந்து அதற்கான விலைய குடுக்க முடியாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். ம். நம்மளுடைய அத்தியாவசிய பொருட்களுக்கு நாம அவன சார்ந்து இருக்கிறோம். ம். அதனால நாம அவன சார்ந்து ஏன் இருக்கணும்? இன்ஃபாக்ட் அவர் இப்ப என்ன சொல்றாரு, சுற்றுப்புற சூழல் வந்து கெட்டு போச்சுன்னு சொல்லி நீங்க இப்ப வந்து சோலாரும், விண்மில்லும் நீங்கலாம் போடுறீங்க. ஐரோப்பா நாடுகளுக்கு அவரு நேத்து ஒரு கேள்வி கேட்டாரு. ம். நீங்க வந்து எல்லாரும் வந்து இந்த சுற்றுப்புற சூழல் மாசுபட்டு போச்சு. ம். நம்ம இந்த இது யூஸ் பண்ணதுனால, ம். நம்மளுடைய அந்த தெர்மல் பவர் பண்ணதுனால வந்து கட்டுப்போச்சுன்னு சொல்லிட்டு, நீங்க எல்லாரும் வந்து சோலாரும், விண்மில்லும் போடுறீங்க. ம். ஆனா, அந்த சோலாரும், விண்மில்லும் நீங்க போடணும்னா, அதுக்கான மூலப்பொருள் வந்து சைனா வச்சுன்னு இருக்கும். ஆமா. அப்போ சீனாகிட்ட இல்லாத உங்ககிட்ட இல்லாத மூலப்பொருள் வச்சு நீங்க அத உற்பத்தி பண்றதுக்கு நீங்க ஏன் வந்து நெட் ஜீரோவ நோக்கி போணும் அப்படிங்கிறான். ம். அதாவது நெட் ஜீரோ அப்படின்னா என்ன? நம்மளுடைய காற்றுல இருக்கக்கூடிய மாசு வந்து நாம வந்து நுகர்வு அதிகமா இருக்கிறதுனால, நாங்க வந்து மாசுக்கு அதிகமாக காரணம்னு பொறுப்பேத்து, ம். வளர்ந்த நாடுகள் எல்லாமே 20, 30க்குள்ள நாங்க வந்து நம்மளுடைய மாசு கட்டுப்பாட பண்றதுக்காக வேண்டி, நாம வந்து அ சோலாரோ, அதாவது சூரிய ஒளியிலிருந்து வரக்கூடிய மின்சாரமோ, அல்லது நம்ம பெரிய காற்றாடி வச்சு அதுலேருந்து வரக்கூடிய மின்சாரத்த வச்சு தான் நம்ம வந்து மின் உற்பத்தி பண்ணுவோம் அப்படின்னு ஒரு முயற்சிக்கு வரும்போது, ம். இப்போ அவரு என்ன சொல்றாரு, அதற்கான பேட்டரிக்கு வந்து உங்களுக்கு மூலப்பொருளே உங்ககிட்ட இல்ல. சைனாக்காரங்கிட்ட தானே இருக்குது. ம். அப்போ நீங்க உங்களுடைய மொத்த மின் உற்பத்தியும் வந்து அவன நம்பி போறீங்கன்னா, ம். இதாவது எப்படி இருக்கு பாருங்க. இதுக்கு முன்னாடி அவங்க எதுக்காக வந்து கமிட்மெண்ட் குடுத்தாங்க? 20, 30க்குள்ள நாங்க இது பண்ணுவோம்னு ஏன் சொன்னாங்கன்னா, ம். ஒரு பொறுப்பு எடுத்துட்டாங்க. ம். ம். இதுவரைக்கும் உலக அளவுல நடந்தக்கூடிய அந்த என்ன சொல்றது? இந்த கார்பன் எமிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய காற்று மண்டலத்துல இருக்கக்கூடிய மாசுக்கு முக்கியமான பொறுப்பு நாங்க தான். நான் தான் அதிகமாக வந்து உற்பத்தி செய்றோம். அத பண்றோம், இத பண்றோம்னு இது பண்ணியிருக்கோம். ம். அந்த பொறுப்புலருந்து நாங்க வந்து அந்த பொறுப்பு வந்து நாங்க உணர்றதுனால நாங்க வந்து அத கட்டுப்படுத்துறோம். ம். அதுக்கு இன்னைக்கு என்ன தொழில்நுட்பம் இருக்குதோ, அந்த தொழில்நுட்பத்த வச்சு நாங்க கட்டுப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி அவங்க முயற்சி எடுத்தாங்க. ம். அதாவது உலகளாவிய சுற்றுப்புற சூழலுக்கான ஒரு பொறுப்பை உணர்ந்ததாக தான் வந்து இந்த ஒரு முயற்சி. ம். 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 இப்ப அவர் அத என்ன பண்றாரு, தலைகீழ திருப்பி, இதற்கான தொழிலுக்கான வந்து இந்த தொழில்ல நீங்க போனீங்க, இந்த ஒரு மின் உற்பத்தி நீங்க பண்ணீங்கன்னா, அதற்கான மூல பொருள் உங்ககிட்ட இல்ல, சைனா கிட்ட இருக்குது. ம். உங்க மொத்த மின் உற்பத்தியும் அந்த மூலப்பொருள நம்பி நீங்க பண்ணீங்கன்னா, வருங்காலத்துல நீங்க வந்து சைனாக்காரன் என்ன விலைக்கு சொல்றானோ, அந்த விலைக்கு நீங்க அத வாங்கி ஆகணும். ம். உங்களுடைய நாட்டு சுதந்திரமே போயிரும். ம். ம். இத புரிஞ்சுக்காம நீங்க ஏன் இத பண்றீங்க? அப்படின்னு மாரி ஒரு கேள்வி வைக்கிறார். ம். அதனால நீங்க இத பண்ணக்கூடாதுன்னே சொல்றாரு. ம். ம். அப்போ அ இதுவரைக்கும் நாம பண்ண தவறுகளுக்கு நாம பொறுப்பில்ல. ம். அப்படின்றது அமெரிக்காவுடைய வாதம். ம். இப்ப அந்த கனடா பிரதம மந்திரி பேசினத கேட்போம். அதுல இன்னும் நெறைய முக்கியமான விஷயங்கள் இருக்கு. ம். அவரு என்ன சொல்றாரு, இதுநாள் வரைக்கும் உலகத்துடைய பொருளாதார கட்டமைப்பு ஒரு விதத்துல வந்து நடந்துட்டு இருந்துச்சு. இந்த குளோபலைசேஷன் அப்படின்னு நாம 1991ல நம்ம மன்மோகன் சிங்கும், நரசிம்மராவும் எடுத்துட்டு வந்து இந்திய பொருளாதாரத்தை மிக உயர்த்திய நிலைக்கு எடுத்துட்டு போனாங்க. நம்ம பேசுறோம் இல்லையா? ம். குளோபலைசேஷன் அப்படின்னு. ம்.
இந்த குளோபலைசேஷன் உடைய வந்து தோத்து போச்சு அப்படின்றது, இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி இந்த வர்த்தகத்துறை மந்திரியும் பேசுறாரு, இவரும் அதை தான் சொல்றாரு. ம் அவர் அதுல என்ன சொல்றாரு, ஒரு 4 விஷயத்த சொல்றாரு ம் கனடா பிரதம மந்திரி. என்னன்னா, ம் ஒண்ணு, வல்லரசுகள் வந்து தங்களுக்கு சாதகமாக உலக வர்த்தகத்தின் விதிகளை எழுதிருச்சு. ம் ஆனா நம்மளை போன்ற நடுத்தர நாடுகள் எல்லாம் வல்லரசை சார்ந்து இருக்கிறதுனால, ம் நாம வந்து ஒருதலை பட்சமாக அமைக்கப்பட்ட விதிகளை நாங்க வந்து பெருசா ம் கண்டுக்காம விட்டுட்டோம். ம் நம்பர் 1. ம் 2வது என்ன சொல்றாருன்னா, ஆ, இப்படிப்பட்ட பொருளாதார கட்டமைப்புக்குள்ள வரக்கூடிய இந்த விதிகள வந்து அப்பப்ப அவங்களுக்கு அவங்களுக்கு எப்ப சாதகமா இல்லையோ அப்ப மாத்தி அமைக்கிறதுக்கும் அவங்க வந்து தயங்குனது இல்ல. அதையும் நாங்க கண்டுக்காம விட்டுட்டோம். ம் அதுக்கப்புறம் உலக அளவுல சந்தையில நடக்கக்கூடிய இந்த பொருளாதார அந்த வர்த்தக ஏற்பாடுகள் எல்லாமே கையொப்பம் ஆகக்கூடிய வர்த்தக என்ன சொல்றது டிரான்சாக்ஷன் எல்லாமே, ம் இது வந்து பரிவர்த்தனை எல்லாமே வந்து சில பேருக்கு சாதகமாகவும், சில பேருக்கு பாதகமாகவும் இருந்துச்சு. ம் பெரும்பாலும் வல்லரசுகளுக்கு சாதகமாகவும், ஏழை மக்களுக்கு பாதகமாகவும் இருந்துச்சு. ம் அப்பவும் கூட நடுத்தர நாடுகளான நாம, நமக்கு இதுல என்ன பயன் கிடைக்குதுன்னு பார்த்தோமே தவிர, இது வந்து நாம பெருசா கண்டுக்காம விட்டுட்டோம். ம் கடைசியா என்ன சொல்றாரு, இது மாரி பண்ண விதிகள் கூட ம் பன்னாட்டு விதிகள். பன்னாட்டு விதிகள்னா நம்ம எத சொல்றோம்? இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் மூலமாக வர்றது. அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். ம் அதன் உலக அளவுல வந்து ஹெல்த் எப்படி இருக்கணும் அப்படின்னு ம் நினைக்குது. யுனைடெட் நேஷன்ஸ் உடைய பன்னாட்டு நிறுவனம்னா, மிகப்பெரிய பன்னாட்டு நிறுவனம் நம்ம யுஎன் தான் சொல்லுவோம். ம் இல்லையா? யுஎன் மூலமா என்னென்ன இருக்குது? யுஎன்னோட ஃபைனான்ஸ் தான் வந்து ஒரு பக்கம் ஐஎம்எஃப், இன்னொரு பக்கம் உலக வங்கி 2ம் பண்ணுது. ம் யுஎன்னோடைய ஹெல்த் தான் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் பண்ணுது. ம் யுஎன் சார்பாக உணவு பத்தி எஃப்ஏஓ பண்ணுது. யுஎன் சார்பாக டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் யுஎன் யூஎன்டிபி அந்த இது யுஎன்டி யூஎன்டிபின்னு இருக்கு யூஎன்இபி. அது மாதிரி நிறைய இருக்கு. ம் அது தவிர என்விரான்மெண்ட் சுற்றுப்புறல் சார்ந்த சூழல் சார்ந்து யுஎன்இபி பண்ணுது. ஆமா இது மாதிரி வெவ்வேறு நிறுவனங்கள் ஐநா சபைக்கு கீழே இயங்குது. இது எல்லாத்தையுமே வந்து பன்னாட்டு நிறுவனம்னு சொன்னா கூட ம் அமெரிக்காவுக்கு சாதகமான நிறுவனங்களா தான் இது எல்லாமே வேலை பண்ணியிருக்கு. ம் இதுதான் ஒரு கனடியன் பிரதம மந்திரி பேசும்போது என்ன சொல்றாரு, இவை அனைத்தும் வந்து இந்த உலக அளவுல அவங்க வந்து சில நிர்ணயம் பண்றாங்க இல்லையா? இப்ப நம்ம கூட சொல்றோம். FAO உடைய தரப்பட்டியல்ல வந்து இந்தியா இந்த நிலைமையில இருக்குது. இந்த நம்பர்ல இருக்குது. ம் WHO உடைய தரப்பட்டியல்ல இந்திய சுகாதாரம் வந்து இந்த இடத்துல இருக்குது. ம் உலக வங்கியோடைய பொருளாதார தரப்பட்டியல்ல இந்தியா இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு நம்ம வந்து இந்த பன்னாட்டு நிறுவனங்களுடைய குறியீடுகளை கேள்வி கேட்காம அவங்க சொல்ல தரப்பட்டியல்ல நம்ம எங்க இருக்கோன்றதை வச்சு நம்மளை நாமளே தாழ்த்தி பேசுறதோ உயர்த்தி பேசுறதோ நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். ம் நாம மாத்திரம் இல்ல, உலகில் இருக்கிற பெரும்பாலான நாடுகள் அப்படிதான் பண்ணுது. ம் இப்போ அதையே கேள்விக்குறியாக்குற மாதிரி தான் இவர் பேசியிருக்காரு. இவர் என்ன அது சொல்றாரு, வேணான்றாரு. கேள்வியே யுஎன் சம்பந்தப்பட்ட அவர் எந்த என்ன இன்ஸ்டிடியூஷன் சொல்றாரு, வேணாம். இது வந்து தவறுன்னு எங்களுக்கு தெரியும். ம் இருந்தாலும் அது வந்து சரின்ற மாதிரி நாங்க பாசாங்கு பண்ணிட்டு இருந்தோம். நாங்க அதான். நடிச்சிட்டு இருந்தோம் இது நாள் வரைக்கும். ஆ. இது ஒரு வகையில தவறுன்னு ட்ரம்ப் எங்களுக்கு வந்து தெரியும். உண்மைய பேசிறாரு. ஆமா. இப்ப வந்து அந்த பாசாங்கு பண்றதுக்கான தேவை எங்களுக்கு இல்ல. ஏன்னா, அதுல வந்து அது ஏன் நாங்க பாசாங்கு பண்ணோம் அப்படின்னா, ம் ஏன் நாங்க வந்து நடிச்சோம் அப்படின்னா, ம் இதன் மூலமாக எங்களுக்கும் வந்து நல்லது நடந்ததுனால நாங்க நடிச்சிட்டு இருந்தோம். ம் இப்ப எங்களுக்கு இதன் மூலமாக நல்லது நடக்கல. ம் அதனால நாங்க நடிக்கிறத கம்மி பண்ணிக்கிறோம். ம் இனிமே நாங்க நடிக்க மாட்டோம். நடிக்க மாட்டோம். எங்க எங்க ஓன் தியேட்டர் ஆரம்பிக்கிறோம். ஆமா. அதனால ஆனா அவரும் ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்காரு. இத ம் சொல்லிட்டு கூடவே என்ன சொல்றாரு, ம் நாங்க வந்து இனிமே எங்களுடைய அடிப்படை தேவைகளுக்கு நாங்க யாரையுமே சார்ந்து இல்லாம இருந்தோம்னா, எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்காது. ம் ஆனா எங்க அடிப்படை தேவைகளுக்கு நாங்க வந்து பிறரை சார்ந்து இருக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டோம். ம் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல ம் எங்களுடைய பிரையாரிட்டி என்னவா இருக்கும்னா, ம் எங்களுடைய அடிப்படை தேவைகளை நாங்களே எங்களை சார்ந்து இருக்கிற மாரி நாங்க பண்ணிக்கிறது தான் எங்களுடைய
முதல் கட்ட நடவடிக்கையாக நாங்க மாத்த போறோம் அப்படின்றது ரொம்ப தெளிவா இருக்காரு. அதுல வந்து இப்ப அவரு எல்லா ஐரோப்பிய ஆரம்பிச்சது. நாடுகளுமே இப்ப தற்சார்பு பொருளாதாரம்ன்ற வார்த்தைய அந்த ஒரு ஆமா, வாரம் இப்ப முழுக்க தற்சார்பு பேசியிருக்காங்க. பொருளாதாரம் வந்து இவங்க மொத்த பேரும் பேச போறாங்க. பேசுறாங்க. ஆனா கொடுமை என்ன தெரியுமா இதுல? ம். நம்ம தொழில்துறை மந்திரி அங்க இருக்கிறாரு. ம். நம்ம தொழில்துறை மந்திரி இன்னைக்கு காலையில தான் அவர் பேசினதை படிச்சுட்டு இருந்தேன். அவர் என்ன ம். சொல்றாரு? உலக அளவில் ம். இந்தியா மாதிரி சர்வீஸ் பண்ற நாடு வேற எதுவுமே கிடையாது. உங்க ம். எல்லாருக்கும் என்ன சர்வீஸ் தேவை எங்களுக்கு வாங்க. எங்க ம். மக்கள் நாங்க வந்து ஏஐல வந்து 4 லேயர் ஏஐல யாரோ கேட்குறாங்க இந்தியா என்ன பண்ணியிருக்குது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல அப்படின்னு. ம். ஒரு பக்கம் சத்யா நடல்லா அந்த மைக்ரோசாஃப்ட்ல தான் வந்து உலகத்திலேயே வந்து ஏஐல மிக அதிக அளவுல முதலீடு பண்ணிட்டு இருக்கு. ஆமா. அவர் சத்யா நடல்லா என்ன சொல்றாரு? ஏஐ வந்து வெகு விரைவில் அது வந்து தன்னுடைய பிரயோ உபயோகம் நாட்டுக்கு தன்னால என்ன உபயோகம்னு அது வந்து ப்ரூவ் பண்ணலன்னா ம். ஏஐக்கு கிடைச்சிருக்கிற சமூக இன்னைக்கு கிடைக்கக்கூடிய சமூகத்துல கிடைக்கக்கூடிய ஒரு என்ன சொல்றது அந்தஸ்துன்னு சொல்ல முடியாது ஒரு அப்ரூவல், அதாவது ம். என்ன சொல்றது ஒரு இது கிடைச்சிருக்கு இல்லையா, சமூகத்துல எல்லாரும் ஏன்னு குதிக்கிறாங்க இல்லையா. ஆமா. ஏன்னா எம்ஐடியில வந்து ஒரு ஸ்டடி ஒன்று இப்போ சமீபத்தில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒரு சில நாட்களுக்கு முன்னது. ம். அதுல என்ன சொல்றேன், ஏஐல இன்வெஸ்ட் பண்ண 96% கார்ப்பரேட்டுகளுக்கு இதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ம். ஏஐ டூல்ஸை பயன்படுத்தின 95-96% கார்ப்பரேட்டுகளுக்கு இதனால அவங்க வர்த்தகம் பெருகல, அவங்களுடைய லாபம் அதிகரிக்கல, அவங்களுடைய வேலை பளு குறையல, இது ம். மாதிரி எதுவுமே நடக்கலன்னு சொல்லிட்டான். ஆமா. இப்ப இல்ல ரொம்ப லேட்டஸ்டா இப்போ ரிப்போர்ட். வரக்கூடிய எல்லா ஆய்வுகளும் 2, 3 யுனிவர்சிட்டி ஆய்வுகள் வந்து தொடர்ச்சியா கவனிச்சுன்னு வந்தேன். அந்த மைக்ரோசாஃப்ட்டும் சரி, அமேசானும் சரி, அவர்கள் இந்த ஏஐ ஓட எனர்ஜி கிரைசிஸ்க்கு வேலை செய்ய முடியாம தடுமாறுறாங்க. ஆமா. 3 மடங்கு, ஏன்னா 4 மடங்கு மைக்ரோசாஃப்ட் அதுல மிக செலவாகுது. அதிக அளவுல பண்ணிட்டு இருக்கிறான். இப்ப அவனே என்ன சொல்றான், இதே தாவோஸ்ல இதே உலக வர்த்தக மீட்டிங்ல சத்யா அந்த மைக்ரோசாஃப்டோடைய சிஇஓ என்ன சொல்றான், ம். இது வந்து நாளுக்கு நாள் இதனுடைய தாக்கம் குறையத்தான் போகுது. ம். நீங்க வந்து மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் எப்படி கத்துக்கிறீங்களோ அது மாதிரி ஏஐ கத்துக்குங்க அப்படிங்கிறான். ம். மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் கத்துக்கிற அதே அளவுக்கு தான் ஏஐ உபயோகமா இருக்கும் அப்படின்னா, ம். அப்ப என்ன அர்த்தம்? நீங்க மைக்ரோசாஃப்ட் எக்ஸலுக்கு எவ்வளவு செலவு பண்றீங்களோ, அதே அளவு தான் செலவு நீங்க ஏஐக்கும் பண்ணணும். ம். இதுக்கு ஏதோ அதிக செலவு பண்ணி பெருசா இதற்காக நம்ம இது பண்றது அப்படின்றத அதாவது அந்த எதிர்பார்ப்பை குறைக்கிறான். அவன் இது சொல்றதன் மூலமா என்ன பண்றான்? ம். இதுல இருந்து பெருசா ஒண்ணும் எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு மைக்ரோசாஃப்ட் அது உலகத்திலேயே மிக அதிக அளவு இதுல முதலீடு பண்றதே அவன்தான். அவனே ம். சொல்றான், ஐயா இது வேலைக்கு ஆகும்னு எங்களுக்கு தோணல அப்படின்ற மாதிரி. ம். இதுல நம்ம பொருளாதார நம்ம தொழில்துறை மந்திரி இந்த வைஷ்ணவ் ம். அஸ்வின் வைஷ்ணவ் அவர் என்ன சொல்றாரு, ஏஐல வந்து சிப் அளவுல அது தவிர 4 லெவல் சொல்றாரு. 4 லெவல்ல வந்து மிகப்பெரிய அளவுல வேலை நடக்கும். ம். அதுல அந்த அப்ளிகேஷன் லெவல் அதாவது இருக்கிறதுலயே வந்து உற்பத்தி எதுவுமே இல்லாம ம். சர்வீஸ் செக்டர். இந்த அப்ளிகேஷன் லெவல்ல உலக அளவுல வந்து மிகப்பெரிய மேன் பவர நாங்க தான் ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கோம். ம். அவன் உற்பத்தி நின்னுரும்ன்ற மாரி அவன் பேசிட்டு இருக்கிறான். ம். இவர் அப்ளிகேஷன்ல நாங்க அதிக பேர ட்ரெயின் பண்ணியிருக்கிறோம். அதனால உலகத்துக்கே நாங்க வந்து ஏஐல வந்து சர்வீஸ் நாங்க பண்ணுவோம். ம். அப்படின்னு சொல்லி இவரு பேசுறாரு நேத்து. ம். இன்னைக்கு காலையில அத பார்த்தேன். நாமளே பேசியிருக்கோம். ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி ஏஐய தூக்கி சாப்பிட்ரும் ஏஐ ஏஜென்ட்ன்னு. இப்போ ஒரு ஆமா. வாரமா என்ன சொல்றாங்க, ஏஐ ஏஜென்ட்டுடைய கதை முடிஞ்சிச்சுங்கிறாங்க. மூர்ஸ் லா முடிஞ்சுச்சு. ஃபெயில் ஆயிடுச்சு. ஆக்சுவலி நம்ம டெக்னிக்கலி இத பேசுனோம்னா, மூர்ஸ் லாங்கிறதே ஃபெயில் ஆன ஒரு சோசியல் பாலிடிக்ஸ் பேசும்பொழுது, இன்னைக்கு ஸ்ட்ரக்சர்ல மூர்ஸ் ஏன்னா ஒரு தொழில்நுட்பம் ரெட்டிப்பாகும்போது அது எப்படி ஆகும் அப்படிங்கிறத தானே அத மூர்ஸ் லால சொல்லுவோம். ம். ஏஜென்ட் இப்ப ஃபெயிலுங்கிறாங்க ஒரு வாரமா. ஏஐ ஏஜென்ட்ஸ்ன்றது ஒரு ஃபெயிலியர் மாடல். அது இனிமே ஆமா. நீங்க இப்போ புதுசா எதுவும் பண்ண முடியாது அதுல. எல்லாரும் பைத்தானே மறுபடியும் படிங்கங்கிறாங்க. ம். கம்பெனிகளும் அத சொல்லுது. அ ஏஐ ஏஜென்ட்ஸ பயன்படுத்தக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸும் சொல்றாங்க. அதில ரிசர்ச் பண்ணவும் சொல்றாங்க. அது வந்து ஒரு முட்டு சந்து. அதனால ம். நீங்க போய் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கினா கூட, மறுபடியும் நீங்க கோடிங் எழுத கத்துக்கன்னு தான் சொல்றாங்க. பைத்தான் கத்துங்க. இல்லன்னா ஏதாவது ஆமா. ஒரு அடிப்படை மொழிய கத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இவங்க இதெல்லாம் தெரியாம இல்ல. இப்போ நீங்க இந்திய அளவுல சொல்லும்போது கூட எனக்கு ஆச்சரியமா தெரியல. தமிழ்நாட்ல அதே தான் நம்புறாங்க. அவரு சொல்றது வைஷ்ணவ் ஒரு பக்கம் சொல்றது இருக்கட்டும். டிஆர்பி ராஜாவும் அதே தான் சொல்றாரு.
பல இடங்கள்ல வந்து நம்ம அவரோ இல்ல தொழில் வர்த்தகம் சார்ந்து இயங்கக்கூடிய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் தங்கம் தென்னரசு எல்லாருமே இந்த தொழில்நுட்பத்துக்கு பின்னாடி ஓடுற வேகத்த பார்த்தாக்கா, ஆல்ரெடி ஓடுனவன் சொல்றத கேட்காம ஓடுறாங்களான்னு தோணுது. இது எல்லாம் இருந்தா கூட, இப்ப இதோட இப்போ இது எல்லாம் சேர்ந்து அவரையும் அச்சுறுத்தி இருக்குன்னு தான் தோணுது, ட்ரம்பையும். ஏன்னா, நீங்க சொன்ன மாரி சோலாருக்கோ அல்லது விண்மில்லுக்கோ வந்து ரா மெட்டீரியல் இல்லாத மாரி தான். அவங்ககிட்ட பேட்டரிக்கு ரா மெட்டீரியல் இல்ல. ஆனா சொல்றோம், அவங்ககிட்ட நெறைய பெட்ரோல் ரிசர்வ்லாம் இருக்கு வெஸ்ட் பார்ட்லன்னு. ம். மத்தபடி அவங்களுக்கு பேட்டரிக்கோ, கோல்டுக்கோ ஏதாவது அவங்களுக்கு இருக்கான்னா, அதிக கன்சியூம் பண்றவங்க அவங்களா தான் இருக்கிறாங்க. இருக்கக்கூடிய எல்லா கிராபிக்ஸு, டேட்டா ஸ்டோரேஜ் அதாவது உலக அளவில் டேட்டா ஸ்டோரேஜ் மட்டுமே நம்பி வாழக்கூடிய ஒரு தேசமா இருக்கிறதுனால, டேட்டா வர்றது நின்னுடுச்சுன்னா என்ன பயம்ன்னு ஒண்ணு இருக்கு. நம்ம பேசாத வுட்ட பகுதி அதுன்னு நெனைக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு, பெரிய முதலீட வந்து டேட்டா சென்டர்ஸ்ல அமெரிக்கா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 3800 ஹியூஜ் டேட்டா சென்டர்ஸ் வச்சிருக்கிறாங்க. அந்த 3800 ஹியூஜ் டேட்டா சென்டருக்கும் டேட்டா சப்ளை பண்றவங்க வெளியில இருக்கிறவங்க தான். ஐரோப்பியா, ஆசிய நாடுகள்ல, அ ஆப்பிரிக்கா, சவுத் அமெரிக்காலருந்து அவங்களுக்கு டேட்டா உள்ள போனா தான். இல்லையா? 1. 2வது தண்ணி இல்ல. அவங்க ம். இப்ப எல்லாமே விர்ஜீனியா, பென்சில்வேனியா இந்த மாரி இடத்துல வச்சிருக்கிறாங்களே தவிர, அவர்களுக்கு தொடர்ச்சியா அந்த டேட்டா சென்டர்ஸ்க்கு நம்ம ஏற்கனவே பேசிட்டே இருக்கிறோம் அத. ஏன்னா கனடா மேல அவர் வந்து போர் தொடுப்பேன்னு சொன்னதுக்கு மிக முக்கியமான காரணம் டேட்டா சென்டருக்கு கூல் பண்றதுக்கான தண்ணிக்காக தான். ம். கிட்டத்தட்ட ஒரு நியூக்ளியர் ரியாக்டருக்கு கூலர்த்துக்கு என்ன யூஸ் ஆகுமோ, அத விட அதிகமா யூஸ் ஆயிட்டு இருக்குது இப்போ டேட்டா சென்டர்ஸ்க்கு. நீங்க 3800 ஹியூஜ் டேட்டா சென்டர் அ வேலை செய்யணும் அப்படின்னாக்கா, எவ்வளோ எனர்ஜி, எவ்வளோ வாட்டர், எவ்வளோ இருக்கும். ஆனா எல்லாமே ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல எது வேணா ஆயிடலாம். அதனால இப்போ அதுக்கு நெறைய மெமரில ஆய்வு பண்றவங்க வேணா அதுல டியூரபிலிட்டி இல்லன்னு தெரிஞ்சு போச்சு டேட்டா சென்டர்லன்னு. மெமரிக்கு புதுசு புதுசா 3டி டிசைன்லாம் ஆய்வு 3டில டிஎன்ஏ டைப்ல ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறாங்க மைக்ரோசாஃப்ட்ல. அதெல்லாம் இதுக்கெல்லாம் அவருக்கு ஒரு அச்சம் இருக்குன்னு நெனைக்கிறேன். ஏன்னா வெளியிலேருந்து தரவுகள் வரல. வெளியிலேருந்து எதுவுமே வரல நம்மகிட்டனா, பொருளும் வரல, தரவும் வரலன்னா, நம்ம என்ன பண்ணுவோன்ற அச்சத்துல எல்லாரும் போய் மிரட்டுறாருன்னு நெனைக்கிறேன். அது ம். ஒரு பயத்தின் விளைவா தான் நான் பார்க்குறேன். அமெரிக்காவுடைய தோல்வின்றது நம்ம ரிப்புன்னு போட்டது அவங்க சாவணுன்றதுக்காக இல்ல. ரெஸ்ட் இன் பீஸ் கிடையாது. ம். நம்ம போட்டது அவங்க தோல்வி அது. அமெரிக்காவுடைய அந்த ஏகாதிபத்தியத்தினுடைய தோல்வியில வந்து நின்னுன்னு அந்த பதட்டம் ஒரு ஒரு பெரிய அரசு வீழும்பொழுது இருக்கக்கூடிய ஹிட்லர் சாகும்போது அவருக்கு இருந்த பதட்டம் மாரி தான் இருக்கு. ஹிட்லர பத்தி படிக்கும்போதெல்லாம், அந்த கடைசி நேர போர் வந்து ஒரு பெரிய பதட்டமான சூழலா நாடுகள் இருந்ததோ இல்லையோ, ஹிட்லரே ஆயிட்டாரு. ம். அந்த மாரி ம். ஒரு பதட்ட நிலைக்கு இவங்க வந்து இருந்து தான் எல்லாரையும் போறோம் வரவங்கலாம் சண்ட போடுறது தான். ஒரு நாட அவர் விட்டு வைக்கல. அவரு அவரு வாயால சொல்லாத நாடுகளே கிடையாது. ம். இல்லையா? அவரு சொல்லாத நாடே எங்கேயுமே இல்லன்ற அளவுக்கு இருக்கக்கூடிய 6 கண்டத்தையும் அவர் சொல்ட்டாரு. இன்னும் ம். ஆர்டிக்கும், அண்டார்டிக்கும் கொஞ்சம் விட்டு வச்சிருக்காரு. அது அது என்னைக்கு பிடிப்பேன்னு சொல்லுவாரோ தெரியல. அப்படி எல்லா வகையிலயும் சொல்றதுக்கு காரணம் இந்த ஒண்ணு முழுக்க முழுக்க கன்சியூமரா இருக்கக்கூடிய ஒரு அமெரிக்காவ பார்த்து பயப்படுறாரு. புரொடக்ஷன்னு ஒண்ணு இல்ல. அதனால ம். சுதந்திரம் இல்ல. அதனால நாங்க சுதந்திரத்த விக்கிறோம் அப்படின்னு கிளம்பியிருக்காரு. ஒண்ணு அமைதியாவும் விக்கிறோம். நீங்க ஆயுதத்த வாங்கிட்டீங்க, அமைதிய வித்துட்டோன்னு. அப்ப இந்த இந்த எப் எபிசோடோடைய 2வது பகுதியில இப்ப முதல்ல வந்து ஒரு முறை எக்கனாமிக்கு டேட்டாலாம் பார்த்துருக்கோம். 2வது என்னன்னா, ஆயுத விற்பனை ஒ ஒ சேச்சுரேட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது ஒரு இந்த நவீன டெமோக்ரஸியோட ஒரு ஸ்டேட்டா பார்க்குறேன். ஆயுத விற்பனையுடைய சேச்சுரேஷன நோக்கி நம்ம வந்துட்டோம். அதுக்குள்ள சின்ன சின்ன காஸ்மிக் பாலிடிக்ஸ் மாரி சின்னதா உள்ள இப்ப இன்னைக்கு கூட அ நாங்க சொந்தமா வந்து மிசைல்ஸ் தயாரிப்போம். ஆனா பிரான்ஸ்லேருந்து ஆள் கூப்பிட்டுப்போம் அப்படின்னாங்க. HAL வித்துட்டாங்க. ரிலையன்ஸ்ல இருந்தும், அதானி கிட்ட இருந்தும் ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்குறாங்க. இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு. அது வந்து ஒரு வேலையா இருக்கு. ஆனா, உலகளாவிய ஆயுத விற்பனையில வந்து ஒரு தொய்வு வந்துருச்சோன்றது. ஏன்னா, எல்லாரும் அமைதிக்கு நெறைய செலவு பண்ணியிருக்கிறாங்க. ம். பல 1000 கோடி ரூபாய் போட்டு, அமைதிய நெகோஷியேட் பண்றதுக்கு பல 1000 கோடி போட்டு வேல பார்த்துன்னு இருக்கிறாங்க. இல்லையா? அமைதியா இருக்கிறதுக்கான பேச்சுவார்த்தை நடத்துவதற்கும், அத இனிஷியேட் பண்ற நாடுகளுக்கும், அது சம்மந்தமான ஆர்மிஸ், பாதுகாப்பு, அ ரெசிலியன்ட்க்காக பல பல 1000 கோடி செலவு பண்றாங்க இல்லையா? இந்த ஆயுத விற்பனைக்கான சேச்சுரேஷன் முடிஞ்சதுனால, ஆயுதத்துக்கு அப்புறம் அமைதி விற்பனை இங்க தேவைப்படுதுன்னு நெனைக்கிறேன். ம். அதனுடைய முதல் மார்க்கெட் ஏஜென்ட் மாரி தான் எனக்கு ட்ரம்ப் படுறாரு. இந்த ஒரு ஒரு சமீப கால அவருடைய பேச்சு, அவரு மற்ற நாடுகள்கிட்ட வம்பு இழுக்கிறது எல்லாத்தையும் பார்க்கும்பொழுது, ஆயுத விற்பனைலாம் முடிஞ்சு போச்சு.
இனிமே அமைதி உங்க நாட்டுல நீங்க அமைதியா இருக்கணும்னா, நான் சொல்றத கேளுங்க. அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பண்றாரு. பெரிய பண்ணையார் வேலைய பண்ணுகிறாருன்னு மட்டும் தான் புரியுது. அதனால அந்த போர்ஷனையும் கொஞ்சம் பேசிட்டோம்னா நிறைவு பண்ணலாம். அதான் இவ்வளவு நாள் எங்ககிட்ட ஆயுதம் வாங்குனீங்க, அதுக்கு காசு கொடுத்தீங்க. இப்ப அமைதியும் எங்ககிட்டயே வாங்கிக்கோங்க, அதுக்கு எங்களுக்கு காசு கொடுங்கன்னு கேட்கிறாரு. அவ்வளவுதான். ம். இப்ப அந்த பாலஸ்தீனத்தை வந்து திரும்பி ரீடு பண்ண போறேன் அப்படின்னு, அமைதிக்கான ஒரு உலகளாவிய கமிட்டி ஒண்ணு போட போறேன் அப்படின்னு. ம். ஐநா சபை இருக்கும்போது திரும்பி ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ண வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்டு வரலாம். ஆமா. ஆனா இவர் என்ன சொல்றாரு, ஒரு 50 பேருக்கு இன்விடேஷன் அமைச்சிருக்காரு உலகம் முழுக்க, இன்க்ளூடிங் நம்ம பிரதம மந்திரிக்கும் அமைச்சிருக்காரு. ஆமா. சொல்லிட்டு அந்த ரீடெவலப்மெண்ட்டுக்கு நிறைய செலவாகும். ம். நீங்க ஆளுக்காள் வந்து அந்த எவ்வளவோ ஒரு 9,000 கோடி. ஒரு $1 பில்லியன் அதான் 9,000 கோடி. 9,000 கோடி ரூபா வந்து நீங்க ஒவ்வொருத்தரும் செலவு பண்ணுங்க, அந்த கமிட்டியில நீங்க எல்லாம் இடம் பெறுங்க அப்படின்னு. அதுல எடுத்த உடனே ஒருத்தர் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. யாரு? நம்ம ஐ திங்க் பிரெஞ்சு அதிபர் முடியாதுன்ட்டாரு. ம். நேத்து இந்த இவர்கிட்ட கனடிய பிரதம மந்திரி கிட்ட கேட்டா, அவரும் நல்ல ஐடியா தான், ஆனா அவர் வேணா தெரியல அப்படின்ற மாதிரி பேசி மழுப்பிட்டாரு. ம். ரஷ்யால புட்டினுக்கு வேற அதையே கேட்டிருக்காரு. ம். அது எப்படி அவர்கிட்ட கேட்டாருன்னு தெரியல. ஏன்னா ஒரு பக்கம் அவர் வந்து உக்ரைன் மேல போரை இன்னும் நிறுத்தல. ம். ஆனா அவரை வந்து இந்த அமைதி இது கமிட்டியில சேர்த்திருக்காரு. ம். அதே மாதிரி இன்னைக்கு காலையில வரைக்கும் காசாவுல இஸ்ரேல் வந்து பாம்பு போடுறது நிறுத்தல. ம். அந்த அமைதிக்கான கமிட்டியில இஸ்ரேலுடைய தலைவரையும் கூப்பிட்டிருக்கிறாரு. ம். ஸோ மொத்தம் வந்து இவர் கூப்பிட்டுருக்கிறது பார்த்தீங்கன்னா, எல்லாரையும் வாங்க வாங்க, நான் ஒரு பெரிய கமிட்டியில உங்க பேரை போட்டிருக்கிறேன். ஆனா என்ட்ரிக்கு ஒரு டிக்கெட் இருக்குது. ம். டிக்கெட் இவ்வளோ காசு கட்டுங்க. காசு ம். கட்டினீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து கொடியாட்டிட்டு ம். நம்ம இங்க இருந்து துவங்குவோம் நம்ம வேலைய அப்படின்ற மாதிரி ஒரு இது. அப்போ ஐநா சபைக்கான ஒரு வேலையே இல்லைங்க. நாட்டோக்கான வேலை இல்ல, ஐநா சபைக்கான வேலை இல்ல, ம். எதுக்குமான வேலை இல்ல. ம். அமைதியை ஒரு வர்த்தகமயமாக்கி, அமைதியை ஒரு வர்த்தக பரிவர்த்தனையாக மாற்றி, ம். அதுக்கும் நான் தான் இன்சார்ஜ். அதுக்கு அவர் என்ன சொல்றாரு, நான் வந்து அந்த நாட யாரும் வெளியாட்கள் யாரும் தாக்க முடியாத அளவு நான் அந்த நாட்டை நான் காப்பாற்றுவேன். ம். இல்ல சப்ஸ்கிரிப்ஷன் ஆக்கிட்டு வரோன்னு தோணுது. ஆமா. சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் தான். அவர் கேட்கறது சப்ஸ்கிரிப்ஷனே தான். வேற ஆமா. எதுவுமே இல்ல. பீஸ் சப்ஸ்கிரிப்ஷன். இதுக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் குடுங்க அப்படின்னு. ஆமா. இல்லைன்னா நான் ஆயுதத்த எடுத்துட்டு வந்து போட்டு உங்கள இப்ப நம்ப தூக்கிருவேன். சிலதெல்லாம் போய் பார்ப்போம்ல. சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கணும்னா பேசிக் மாடல் அதான் இப்போ ₹99. நார்வேஜியன் பிரதம மந்திரிக்கு இப்போ ஒரு கடிதம் ஒண்ணு எழுதியிருக்காருல்ல. ஆமா. அந்த கடிதம் ஒண்ணு வந்துச்சு இப்போ நேத்து முந்தா நேத்து. ஆமா. அவர்கிட்ட என்ன சொல்றாரு, நீங்க எனக்கு நோபல் பிரைஸ் குடுக்கலல்ல. ம். அதனால இப்போ அமைதிக்காக நான் வந்து பாடுபடணும்னு அவசியம் இல்ல. அவசியம் இல்ல. ஆமா. எனக்கு காசு குடுத்து நீங்க இதுல சேர்த்துக்கங்க அப்படிங்கிறாரு. ம். ஆமா. இப்ப நாம வந்து இதுல நமக்கு என்ன படிப்பினைன்னு பார்க்க வேண்டியது. ம். ம். ஒரு நாடாகவோ, தனிநபராகவோ, சமூகமாகவோ அல்லது ஒரு மாநிலமாகவோ பார்க்கணும் அப்படின்னா, ம். உலகளவுல வந்து தன்னிறைவு அப்படின்றதை நோக்கி பெரும் நாடுகளே போகுது. ம். 2வது எங்கள் நாடு, எங்கள் மக்கள், எங்கள் சமூகம். அதை ம். தாண்டி தான் உலக அளவுல கமிட்மெண்ட். ம். மத்த பேருக்கெல்லாம். மத்த பேர் எப்படி போனாலும் எனக்கு கவலை இல்ல அப்படின்ற அந்த ஒரு நிலை. ம். அண்ட் கடைசியாக இந்த உலக வர்த்தக ஏற்பாடுகள் எல்லாமே வந்து மக்களுக்கோ, மனிதர்களுக்கோ சாதகமாக இல்லாம, அதாவது அந்தந்த நாட்டு மக்களுக்கு, ஏழை நாடுகளுக்கு பர்ட்டிகுலர்லி சாதகமாக இல்லாத நிலைமையில, ம். அத நாம தலையில தூக்கி வச்சு கொண்டாட வேண்டிய அவசியம் இல்ல. ம். ஏதோ ஒரு ஐநா ரிப்போர்ட்ல நம்மள வந்து பாராட்டிட்டான்னா, நம்ம ஆஹா, ஓஹோன்னு கொண்டாடுவதோ, ம். அல்லது ஏதோ ஒரு ஐநா ரிப்போர்ட்ல நம்மள குறை சொல்லிட்டான்னா, உடனே அரசாங்கத்தை எதிர்ப்பவர்கள் அனைவருமா சேர்ந்து, ம். ஐயையோ! இப்படி சொல்லிட்டானே, இதோட மோசம் நீ போகவே முடியாது அப்படின்னு சொல்றதோ, ம். ஆ 2 அப்ரோச்சுமே தவறாகத்தான் இருக்கும் அப்படின்றது என்னுடைய இப்போதைய நான் பார்க்கிற பார்வை. ம். ஸோ, அதை தாண்டி இண்டிபெண்டன்ட்டா நாம வந்து என்னென்னலாம் செய்ய போறோம்? ம்.
நம்மளும் மக்களுக்கு தேவையான சுயசார்புக்கு தேவையான விஷயங்கள் என்ன, ம் அட்லீஸ்ட் அதுல நாம கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறோமா அப்படின்றது தான் வந்து அனைவரும் யோசிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கும் அப்படின்றது ரொம்ப தெளிவா தெரியுது. ம் ஏன்னா எனக்கு அமெரிக்கா என்னன்னா இப்போ இவங்க ட்ரம்ப் நீ எனக்கும் அதே கேள்வி தான். ட்ரம்ப்போ மற்றதோ உலக நாடுகளை பேசுறதுல கடைசியாக வந்து நிற்கிறது என்னன்னா இது இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன மாதிரியான ம், விளைவுகளை ஏற்படுத்தும் அதுக்காக தான் தமிழ்லேயே பேசிகிட்டு இருக்கிறான் ம், வளைச்சு வளைச்சு இதை அதில் இப்போது ஒரு 10,000லேருந்து 11,000 டேட்டா சென்டர்ஸ் வந்து சப்போர்ட்டிங் எல்லாமே மிலிட்ரி க மெட்டீரியல் கன்சம்ஷன் அப்புறம் சேட்டலைட்டு எல்லாமே வந்து 75% அதை மையப்படுத்தி இருக்குங்கிறாங்க. அது ம், லோக்கல் ஹோஸ்ட்ன்றது ரொம்ப கம்மியாயிடுச்சு. 20% தான் நம்ம இப்போ வந்து கம்ப்யூட்டருக்குள்ள இருக்கிற டேட்டா சென்டர் யூஸ் பண்றோம். பெர்சனல் டேட்டா சென்டர்ன்றது கம்ப்யூட்டருக்குள்ள இருக்கிறது நம்ம பண்றதே இல்ல டெக்னிக்கலா. பெரும்பாலும் 80% 75லேருந்து 80% வெளியில தான் பேஸ் பண்ணியிருக்கோம். அந்த 80%த்துலயும் 50%க்கு மேல 2 பிளேஸ்ல இருக்கு. அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதாவது 5,400க்கும் மேற்பட்ட டேட்டா சென்டர வந்து விர்ஜீனியாலயும் அ சில ஏரியால மட்டுமே வச்சிருக்காங்க. விர்ஜீனியா வந்து ரொம்ப டாப்ல இருக்கு. அதுக்கு ஒரே காரணம் சொல்றாங்க. விர்ஜீனியா வந்து கரண்ட் கட் ஆவாத ஒரு இடம். அதுக்காக வச்சிருக்கோம்னு சொல்றாங்க. அமேசானும் அதான் சொல்லுது. மைக்ரோசாஃப்ட்டும் அதான் சொல்லுது. இது இது எங்க முட்டி நிக்கும்னா 2028க்கு மேல கரண்ட் சப்ளை பண்றதுக்கு இடம் இல்லன்னும் பொழுது, இன்னைக்கு இந்தியாவோ, தமிழ்நாடோ சொல்றாங்க இல்லையா? ஏஐல நாங்க வளர்ந்துட்டோம்ன்னு. நம்மகிட்ட டேட்டா சென்டரே கிடையாது. ம், ஒட்டுமொத்தமா உலகத்திலே 35 நாடுகள் தான் டேட்டா சென்டர் வச்சிருக்கு. ம், அதுல தமிழ்நாடு மாரி மாநிலங்கள்ல அ இவ்ளோ பெரிய பாப்புலேஷன அத நோக்கி நகர்த்தும் பொழுது, நம்மகிட்ட அந்த தொழில்நுட்பமும் கிடையாது. அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் கிடையாது. ம், நம்ம எல்லாமே சர்வீஸ் என்ன சொல்றது? நம்ம எப்பயுமே சொல்ற மாரி நாலேட்ஜ் ரிசீவர் தான். புரொடியூஸ் பண்றது இல்ல இங்க. அதே ம், மாதிரி தான் டேட்டா சென்டர். அப்போ ஒட்டுமொத்தமாக எங்கோ ஒரு இடத்துல இருக்கக்கூடிய இப்ப நாளைக்கு ட்ரம்ப் வந்து டேட்டா சென்டர்லாம் மூடிடும்னு சொன்னாருன்னு வைங்க. இங்க என்ன நடக்குன்னே தெரியாது. பல எக்கனாமிக் மாடலே உடைஞ்சிரும். கிக் எக்கனாமிக் மாடல்லாம் உடைஞ்சிரும் இங்க. ஒரு 2 நிறுவனத்தினுடைய டேட்டா வெளியில வராது. 3 நிறுவனம் நம்ம எப்பவுமே பேசுற அந்த 3 நிறுவனம் வந்து 4 இருக்கு. ஆனா, அதுல Google வந்து இவங்கள விட போட்டி போடுறாங்களா என்னன்னு தெரியல. ஆ அமேசான், மெட்டா, மைக்ரோசாஃப்ட் வந்து டேட்டா சென்டர்ல ரொம்ப தீவிரமா வேலை செய்றாங்க. Google தனியா அவங்க ஒரு பக்கம் ரொம்ப தீவிரமா வேலை செய்றாங்க. இது கீழ தான் டேட்டா பத்தி ஆப்பெல்லாம் வேலை செய்யுது. இவங்களுடைய கஸ்டமரா தான் அதுவுமே இருக்கு. இதுல எதுவுமே இந்தியாலயோ, தமிழ்நாட்டிலயோ இல்ல. ம், நாளைக்கு அவர் வந்து ஒரு இப்ப சொல்ற மாதிரி உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன்லாம் அமெரிக்கா கிடையாதுன்னு சொல்லிட்டாருன்னு வைங்க. ம், எந்த முடிவும் எடுக்கக்கூடிய ஆள் தான் அவரு. ஒவ்வொரு நாடுமே தற்சார்பு பேச ஆரம்பிச்சுதான், நாங்க இதெல்லாம் எங்களுடைய தண்ணி எங்களுக்கு முக்கியம். எங்களால நியூக்ளியர் பவர்லாம் வச்சு டேட்டா சென்டர மெயின்டெயின் பண்ண முடியாது. ஏன்னா கிட்டத்தட்ட 30, 35% நாட்டினுடைய எலக்ட்ரிசிட்டியே டேட்டா சென்டர் நோக்கி நகருதுன்னுலாம் சொல்றாங்க அமெரிக்கால. அப்போ அவ்வளோ பெரிய ஹியூஜ் இண்டஸ்ட்ரி நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கும் பொழுது, அந்த டிபெண்டன்சிக்கான ரிஸ்க் என்னன்னு தெரியாம நம்ம ஆட்கள் ப்ராமிஸ் பண்றதும், கல்விய வடிவமைக்கிறதும், வேலைவாய்ப்ப வடிவமைக்கிறதும், ஆ அ கடகால் இல்லாத கட்டடம் கட்டுற மாரி தான். அது என்னைக்கு சரியும்னு நமக்கு தெரியல. அதனால ம், ட்ரம்ப் பத்தி பேசினாலும் சரி, அது கனடாவ பத்தி பேசினாலும் சரி, வெனிசுவேலா எத பத்தி பேசினாலும் 3 விஷயங்கள் இன்னைக்கு தொடர்ச்சியா பார்க்க வேண்டியிருக்கு. ஒண்ணு அறிவு தளத்தில அவங்க செய்யக்கூடியது என்ன அப்படின்னு பார்க்குறோம். இன்னொன்னு வர்த்தகத்த என்ன செய்றாங்கன்னு பார்க்குறோம். இது எல்லாமே ஒ பர்ச்சேஸ் மாடல்ல இருந்து கூட வெளியேறிட்டாங்கன்னு தான் தோணுது. ம், சப்ஸ்கிரிப்ஷன் மாடலுக்கு வந்துட்டாங்க. இப்ப நீங்க வந்து அறிவு தளத்தில இருக்கீங்கன்னா கூட இந்த யூனிலேட்டரல், மல்டிலேட்டர்ன்ற வார்த்தையே எனக்கு வேணாங்கிறாரு அவரு. ம், நேத்து. மல்டிலேட்டர்ன்ற வார்த்தையே வேணாம். ஐ வில் பி த சூப்பர் பவர்ன்றாரு. கெனடியன் பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்றாருன்னா, நம்ப சிறு சிறு அதிகார தளங்கள் வந்து ஒன்று சேர வேண்டிய அவசியம் இருக்கு. இந்த பெரிய சென்ட்ரலைஸ்ட் அதிகாரத்த எதிர்த்து நிக்கணும்னா எல்லாரும் வாங்கன்னு அவரு குரல் கொடுக்குறாரு. அப்போ கிட்டத்தட்ட இந்த அதிகாரமும், இந்த அமைதியும், வியாபாரமும் வந்து வர்த்தகத்தையும் தாண்டி இனிமே வந்து சப்ஸ்கிரிப்ஷன் மாடல்ல போயிரும்ன்றது தான் ஒரு நாட்டையே அவர் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றாரு. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இதுவரைக்கும் இப்ப நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஒரு டிவைஸோ, ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ, பிளேஸ் இப்படி தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துருப்போம். ஒரு தேசத்தையே வந்து நீ எனக்கு அமெரிக்காவோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, டை அப் போட்டுக்கோங்கிறாரு. நீ பர்ச்சேஸ் பண்ணு அப்படிங்கிறாருன்னா, அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு புது வகையான எக்கனாமிக்கையும்,
புது வகையான ஒரு அரசியல் அல்லது ஒரு போர் சூழலையும் வித்தியாசமா உருவாக்குறாங்க. அந்த போர் சூழல் நமக்கு பழக்கப்படாத இருக்கிறதுனால, அ கொஞ்சம் அ உயிரிழப்புகள் இல்லன்னா கூட, துன்பம் வந்து துன்பம் தான். அதுல எந்த மாற்று கருத்து இருக்காது. புரிதல் இல்லன்னா. ம். அதனால டிபெண்டன்ட்டா இருக்கக்கூடாதுங்கிறது எல்லாரும் முடிவு எடுத்திருக்கிறாங்க. ஆனா, இங்க நம்ம வந்து டிபெண்டன்ட்டா இருக்கிறதுக்கு மஞ்ச தண்ணி தெளிச்சு, பலிகடா மாரி ஆடா போய் நின்னு தலையாட்டுறது தான் என்னுடைய கவனிப்பா இருக்கு. அது தமிழக அளவுல பார்த்தாலும் சரி, தேசிய அளவுல பார்த்தாலும் சரி, இது என்னுடைய நீண்ட நாளைய கவனிப்பாவா இருக்கு. ஏன்னா, முழுக்க முழுக்க நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர பில்ட் பண்ணாம நம்ம சொல்றோம், இங்க தான் ப்ராசஸ் பண்றாங்க, இங்க தான் ஐஃபோன் பண்றாங்கன்னு. எல்லாம் கரெக்ட் தான். இது எல்லாமே ஒரு 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 பெரிய ஒரு பாகத்தினுடைய ஒரு சிறு காம்போனன்ட்டா தான் இருக்கு. ஒரு முழுசான உற்பத்தி இங்க இல்ல. அதுவே திருப்தி அடைஞ்சோம்னாக்கா, ஒரு நாள் இல்லன்னா ஒரு நாள் வேலைவாய்ப்பிலும், பொருளாதாரத்திலும், அமைதியிலும் இன்னொருத்தர்கிட்ட அந்த அமைதிக்கு கையேந்தி வேண்டிய நிலை வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வேலைவாய்ப்பும், பொருளாதாரமும் போயிடுச்சுன்னா, நீங்க நிச்சயமா இன்னொரு நாட டிபெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். அப்படின்றது தெளிவா தெரியுது. தொடர்ச்சியா பேசுவோம். பார்ப்போம். தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி.